தற்பொழுது சுமார் 3500 மாணவர்கள் பயிலக்கூடிய அந்த பகுதியின் அட்சய பாத்திரமாக அந்த கல்லூரி விளங்கிக் கொண்டிருக்கின்றது. தேவைப்பட்டால் என்னுடைய நிதியில் இருந்தே இந்த கட்டடங்களை அமைத்துக் கொடுப்பதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன். எல்லாம் செலவு தான். அதை நீங்களே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இருக்கிற காரணத்தினால் பொன் ஜெயசீலன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். கூடலூர் பகுதி மக்களின் பன்னெடுங்கால கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரியினை கடந்த 2003ஆம் ஆண்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதனை அரசு கலைக்கல்லூரியாக மாற்றிக் கொடுத்தார். தற்பொழுது சுமார் 3500 மாணவர்கள் பயிலக்கூடிய அந்த பகுதியின் அட்சய பாத்திரமாக அந்த கல்லூரி விளங்கிக் கொண்டிருக்கின்றது. உலகின் அரிய வகை தாவரங்கள் இருக்கக்கூடிய நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலத்தின் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கூடலூர் இருக்கின்றது. 2000 வகை தாவரங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக கூடலூர் இருக்கின்றது. அந்த கல்லூரியில் பல்வேறு விலங்கினங்களும் அந்த பயில இருக்கின்றன. ஆனால் அங்கே தாவரவியலை படிப்பதற்கும் விலங்கியலை படிப்பதற்கும் பிரிவுகள் இல்லை. எனவே தயவு கூர்ந்து தாவரவியல், விலங்கியல், வேதியியல், தமிழ் இலக்கியம் ஆகிய துறைகளை அங்கே ஏற்படுத்தி இந்த ஆண்டு தர வேண்டும். கல்லூரிக்கு போதுமான கட்டிடங்கள் இருக்கின்றது. தேவைப்பட்டால் என்னுடைய நிதியில் இருந்தே கட்டடங்களை அமைத்துக் கொடுப்பதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன். தயவு கூர்ந்து வரக்கூடிய கல்வியாண்டிலே இந்த பாடப்பிரிவுகளை ஏற்படுத்தி தருவதற்கு தயவு கூர்ந்து எனக்கு அனுமதி தர வேண்டுமாய் உங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், அண்டர் கிராஜுவேட்ல நீங்க கேட்குற அந்த பாட்னி கோர்சஸ் அங்கன்னா தாவர பகுதி இருக்கிறதுனால கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக அவைகளை பற்றியெல்லாம் பரிசீலிக்கப்படும். எல்லாம் செலவு தான். அதை நீங்களே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இருக்கிற காரணத்தினால், இடவசதிகளும் இருக்கிற காரணத்தினால் கூடிய விரைவிலே அவைகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்.